எனது பாட்டன் முருகன் வீட்டிற்கும் சென்னிமலையில் மீண்டும் ஒருமுறை மேடை ஏறுவதில் பெருமை அடைகிறேன். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக வரலாறு இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னதென்று அந்த காரணத்தை விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்கள் மருத்துவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்தார்கள், மருத்துவம் செய்தார்கள். அதுவும் சென்னிமலையில் இந்த ஈரோடு மக்களவையில் நாங்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் சற்று முற்றிலும் மாறுபட்டவர். அறுவை சிகிச்சை நிபுணரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இங்க நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையை எடுத்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுப்போம். எங்கள் மருத்துவர் செய்வார். தாயும் சேயும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதுபோல இந்த நிலத்தில் இந்த நிலம் நமக்கென்று பெற்று போடுகிற குழந்தைகள் இருக்கிறது. அதுதான் வள்ளம், அதுதான் உற்பத்தியாகிற உணவுப் பொருட்கள். தாய் சுகப்பிரசவமாகத்தான் பிள்ளை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட தாயை, என் தாயின் ஈரக்குலையை ஈவு இரக்கமில்லாமல் வெட்டி தின்னு கொடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட பூதங்களிடமிருந்து எங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஆகச் சிறந்த மருத்துவர்களை களத்தில் இறக்கி இருக்கிறது. நான் வரும்பொழுது பார்த்தேன், எங்க அண்ணன் சிவானந்தம் சொல்லிட்டே வந்தாரு, ஐயா போன வருஷம் வந்து நான் கேட்டேன், ஐயா இந்த பக்கம் ஒரு மலை இருந்தது எங்கன்னு கேட்டேன். போன வருஷம் நீங்க வந்தீங்க, அந்த பக்கம் மலை இருந்தது. இந்த பக்கம் இந்த வருஷம் அந்த மலையை இந்த திராவிட மலை முழுங்கிகள் விட்டு வெட்டி வெட்டி தின்று விட்டார்கள். ஏண்டா இங்க இந்த நிலத்துல திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, நாட்டுக்கு நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்ற காங்கிரஸ் இருக்குது. ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே செருப்பு, ஒரே டவுசர் என்று காக்கி டவுசர் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா இருக்குது. இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இன்னொன்னு துருப்பிடிச்ச கதிரவாளும் இருக்குது. இத்தனை பேர் இருந்தும் என் மலை தாயின் மார்ப ஒருத்தன் வெட்டி இருக்கிறான். ஒருத்தருக்கு கூட இது தெரியல. இந்த நிலத்தை மலையை வெட்டி பிளாட் போடுற உரிமையை இந்த நிலத்தில் இவனுக்கு யாரா கொடுத்தது? என் மக்கள் கேள்வி கேட்க தயங்குகிறார்கள். கேள்வி கேட்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனா தயங்குறான். ஏன் தெரியுமா? கேள்வி கேட்ட அந்த திராவிட சோத்து முட்டைகள் கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறது. மிரட்டுறான். இவன் மிரட்டல்களை ஒடிச்சு ஓரம் கட்டுறதுக்கு தான் நாம் தமிழர் இங்க நாங்க வந்திருக்கிறோம். நீ என்ன வேண்டுமானாலும் மிரட்டு. எவ்வளவு காலம் ஆடிருவ? நீ எவ்வளவு காலம் ஆடிருவ? இனி என்ன வேண்டுமானாலும் செய்ய. கிட்டத்தட்ட 29 நாடுகள் கூட்டு படை கட்டி தாக்கிய பொழுதும் எவனோடும் சமரசம் இல்லாமல் தனித்து களமாடிய எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறார். எவனுக்கு அஞ்சாத. இந்த போரின் முடிவில் தனது குடும்பம் நிர்மூலமாக்கப்படும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். தெரிந்தேதான் அந்த போரை தொடுத்தார். அதுபோலத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஒரு போர் தொடுக்கிறோம். என் மண்ணை விதைத்து, என் மண்ணை சிதைத்து, என் மண்ணை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்களிடமிருந்து மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு போர் தொடுக்கிறோம். இந்த போர்ல எங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனாலதான் பொது வெளியில பேசுறோம். எங்கள் போரில் நாங்கள் வெற்றி பெறுவது எங்களுக்கான வெற்றி அல்ல, இந்த சென்னிமலையில் வாழக்கூடிய ஒவ்வொருவரின் வெற்றி, ஒவ்வொருவருக்கும் வெற்றி. அது நாங்கள் தோற்றுவிட்டோம் என்றால் அது எங்களுடைய தோல்வி அல்ல,
மாறாக இந்த நிலத்தில் நாங்கெல்லாம் பரம்பரையா வாழ்ந்தோன்னு சொல்றீங்கல்ல, உங்களுடைய தோல்வி. ராக்கோழி பிடிக்கிற மாதிரி 200 கொடுக்கறேன் 500 கொடுக்கறேன்னு வருவான் திருட்டு பயலுக. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டினா அந்த மலையை வெட்டின மாதிரி உன் வீட்டை வெட்டுவான். அந்த மலையை திருடுறது மாதிரி உன் வீட்டுல இருக்கிற பொருளை திருடிட்டு போயிடுவான். காலையில கண் விழிச்சு பாத்தீங்கன்னா வீடு இருக்கும், வீட்டுக்குள்ள எதுவும் இருக்காது. வீடு இருக்கு, நீ கட்டிய மனைவி இருக்க மாட்டா. வீடு இருக்கும், நீ பெற்ற பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிடுவான். இவர்களிடமிருந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் தமிழர் அதற்கு வேண்டும். இந்த பூமி தாயை நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். எங்கள் விவசாயிகள் எங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லி எங்க விவசாயிகளை ஏமாத்தி பெருந்துறையில சிப்காட் தொழிற்சாலையை தொடங்கினான். கிட்டத்தட்ட 2709 ஏக்கர் நிலம் இந்த சிப்காட்டுக்காக அவங்க மக்கள் கொடுத்தார்கள். எந்த நம்பிக்கையில கொடுத்தார்கள் தெரியுமா? எங்களுக்கு வேலை கிடைக்கும், எங்களுக்கு பொருளாதாரம் வரும், வருமானம் வரும், என் பிள்ளைகளை படிக்க வைத்து விடலாம் என்று நம்பி என் மக்கள் விளை நிலங்களை விட்டு கொடுத்தார்கள். இன்னைக்கு வரலையும் இழப்பீடு கேட்டு போராடிட்டு இருக்கிறான். சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் இழப்பீட்டு தொகையை கொடுக்கல. சிப்காட் தொழிற்சாலைக்கு என்று நிலம் கொடுத்த மக்களை எப்படி தெரியுமா? நாய் நரிகளை விரட்டுவது போல விரட்டி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு வேலை கொடுறான்னா எங்கேயோ பானிபூரி வச்சுட்டு வித்துட்டு இருந்த பரதேசி பைய ஹிந்திக்கார பயிர்களை கொண்டு வேலை கொடுத்துட்டு இருக்கிறான். எங்க பிள்ளைங்க கருணாநிதி மோகன் என்னைக்கிட்ட 1000 ரூபாய் போடுவான். இலவசமா எப்ப தீபாவளி வரும், பொங்கல் வரும், சேலை கிடைக்கும், வேட்டி கிடைக்கும், அண்டா கிடைக்கும், குண்டா கிடைக்கும் என்று என் மக்கள் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியமாக என் தாட்டனும் பூட்டனும் என் அப்பனும் ஆத்தாலும் கொஞ்சி விளையாடிய நிலத்தை கொடுத்து விட்டு இலவசமாக அரிசி கிடைக்குமா, பருப்பு கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, வேட்டி கிடைக்குமா, சேலை கிடைக்குமா என்று கையேந்த வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட சோத்து முட்டைகள். மீண்டும் வாக்கு செலுத்தி இவர்களை ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு கொண்டு வர போகிறீர்களா, இல்லை இந்த நிலத்தை என் மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று போராடுகிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறீர்களா? முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. நன்றாக முடிவு செய்யுங்கள். நிலத்தை கொடுத்தோம், நீ கொடுத்த நிலத்துக்கு இழப்பீடு கொடுக்கல, கொடுத்த நிலத்தின் உரிமையாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, போய் தொலைந்து விட்டுட்டோம். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த நிலத்தில் குறைந்தபட்சம் இருக்கிற நிலத்தடி நீரையும் சுத்தமாக உறிஞ்சி எடுத்துக்கொண்டு விட்டார்கள். உறிஞ்சி எடுத்ததோடு மட்டுமில்லாம அங்கிருந்து வருகிற கழிவு, சாய கழிவு அதே நிலத்திலேயே பூமி பந்தை பிளந்து நல்லா பாத்துங்க, மருத்துவர் ஊசி போடுவார் நோய் தீரணும்னு. ஊசியிலே மருந்தை எடுத்து உடம்புக்குள்ள ஊசி போட்டு நோயை தீர்க்க வேண்டும் என்று மருத்துவர் ஊசி போடுவார், மருந்து செலுத்துவார். அதுபோல தாயின் நெஞ்சாங்குட்டை பிளந்து அதுக்குள் நஞ்சை விதைப்பது போல சாய கழிவு நீரை பூமிக்கு அடியிலேயே ராட்சச எந்திரங்களை கொண்டு அனுப்பி கொண்டிருக்கிறான். எங்கள் மருத்துவர் போன முறை நான் வெள்ளக்கோயில பேசும்போது சொன்னாரு, தம்பி ஒரு முன்னெல்லாம் நாங்க 200 அடி போடுவோம், இல்ல 500 அடிக்குள்ள தண்ணி கிடைச்சது, இப்போ 1000 அடி போனாலும் தண்ணி கிடைக்கல, மாறாக செந்நிறத்தில் தண்ணீர் வருகிறது, ரத்தம் வருவது போல் இருக்கிறது. நான் சொன்ன விளையாட்டா, ஐயா அம்மாவோட மார்பை பொழந்தா ரத்தம் தாயா வரும், நெஞ்ச பொழந்தா ரத்தம் தாயா வரும் அப்படின்னு அந்த அளவுக்கு சாய கழிவு நீரை பூமிக்கடியில் செலுத்தி இந்த நிலத்தை நஞ்சாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள். இதை கேள்வி கேட்கிற துணிச்சலும் திராணியும் உள்ள ஒரு அரசியல் பேரியக்கம் இருக்கிறது என்றால் அது எங்கள் கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சி மட்டும்தான். வேற எவனும் கேட்க மாட்டான், ஏழாவது கேட்க மாட்டான். கேட்க போன எங்கள் பிள்ளைகளை கொடிய முறையில் தாக்குதல் நடத்த முற்படுகிறார்கள். யார் தெரியுமா? நாங்கள்தான் தமிழினத்தின் காவலர்களின் வாரிசுகள். தமிழின காவலர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர். 7 கட்சிக்கு தாவிய அண்ணன் முத்துசாமியினுடைய வாரிசுகள், முத்துசாமிக்கு சேவகம் செய்தவர்கள், ஐயா முத்துசாமியின் தவறாக்கள், ஐயா முத்துசாமியின் செம்புக்கள், ஐயா முத்துசாமியின் அண்டாக்கள் எல்லாம் ஒன்றா கூறி என் மக்களை எதிர்க்கிறார்களாம். எங்கள் தம்பிகளை எதிர்க்கிறார்கள். வெட்டிடுவானா காவல் நிலையத்தில் போய் காவல்துறை அதிகாரிகளிடமே ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார்கள்.
சிப்காட் பிரச்சனைக்காக எவனாவது வந்தா அவனை கொன்றுவாங்கிறான். எங்கள் காவலர்கள் அமைதி காக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பாவம். எங்கள் காவலர்கள் பாவம். என்ன செய்வார்கள்? அவர்களை பகித்துக் கொண்டால் அவர்கள் வேலை பறிபோய்விடும். இல்லை என்றால் ராமநாதபுரத்திற்கு மாற்றி விடுவார்கள், ராமேஸ்வரத்திற்கு மாற்றி விடுவார்கள். பெண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெட்டி படிக்கைகளை சுருட்டி கொண்டு ஊர் ஊராக ஓட வேண்டிய அவ்வளவு ஏற்பட்டுவிடும். அதனால் எங்கள் காவல்துறையினர் பாவம் கைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள் என் அன்பிற்கிணைய காவலர்களே. 2 ஆண்டுகள் தான், ரொம்ப தூரம் இல்ல, 2 ஆண்டுகள் இந்த நிலத்தை நேசிக்கிற செந்தமிழன் சீமானின் கையில் ஆட்சி அதிகாரமும் வரும். நீங்க எவனுக்கும் அச்சப்படாமல் துணிச்சலோடு பணியாற்றுகிற அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். உங்கள் கையில் இருக்கிற குண்டாந்தடிகள் இதுவரை மக்களுக்காக போராடியவனை நோக்கி சுழன்றதல்லவா, அந்த குண்டாந்தடிகள் இந்த மண்ணை அழிக்கிற நாசமாக்குற கொலைகாரர்களை நோக்கி சுழட்டும். சுழலும், சுழல வைப்போம். இல்லைன்னா நாங்களும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவோம். பாத்துக்குங்க, இது நடக்கும். என் அன்பிற்கினிய சொந்தங்களே, நீர் என்பது படர்ந்து படர்ந்து பல்வேறு திசைகளுக்கு போகணும். இந்த பூமி தாய் இருக்கிறார் அல்லவா, இவள் எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கிறாள், நீரை கொடுக்கிறாள். மழை யாருக்கு பெய்யும் நினைக்கிறீங்க? இவன் நல்லவன், அங்க இருக்கிறான் பாருங்க 2 பேர், அவன் கெட்டவன். அங்க இருக்கிறான் பாருங்க, அவன் மொல்ல மாறி. அந்த பக்கம் நிக்கிறான் பாருங்க, அவன் முடிச்சு